பிரவீன், தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி நேற்று திருநெல்வேலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் தென் மாநில மொழிகளை கூட கற்க முடியாத அளவுக்கு இருமொழி கொள்கை கடுமையாக தமிழகத்தில் பின்பற்றப்படுகிறது. இதனால் தமிழக மாணவர்கள் அண்டை மாநிலங்களை விட பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல பிற மாநில மொழிகளை கூட கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதால் தேசிய கல்விக் கொள்கை 2020 மிகவும் அவசியம் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி அந்த பேச்சில் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளித்து இப்போது அமைச்சர் ரகுபதி பதிலளித்திருக்கிறார். தமிழர்களுக்கு மொழி உணர்ச்சி குறித்து பாடம் எடுக்க வேண்டாம் ஆளுநர் ஆர்.என். ரவி என்று அவர் அந்த பதிலில் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். தமிழ் வாழ்த்து மற்றும் தமிழ் மொழி ஆகியவற்றின் மீதான வெறுப்பை உமிழ்வதையே ஆளுநர் ஆர்.என். ரவி வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்றும், மொழியுணர்ச்சியை பற்றி தமிழர்களுக்கு ஆளுநர் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தமிழர்களுக்கு தெரியும், தமிழ் மொழியின் வளர்ச்சி மற்றும் அதனுடைய முன்னேற்றம் ஆகியவை குறித்து தெரியும் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் சனாதனம் மற்றும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டில் காலூன்ற செய்வதற்காகவே ஆளுநர் இந்த பணிகளை செய்து வருகிறார் என்றும், தேசிய கல்விக் கொள்கையால் தமிழர்களுக்கு என்ன பாதிப்பு என்றும், இருமொழி கொள்கையால் என்ன வளர்ச்சி என்பதையும் வரலாறும் மற்றும் தமிழகத்தின் பொருளாதார சமூக வளர்ச்சியும் உணர்த்துகிறது. இதை அறியாமல் ஆளுநர் ஆர்.என். ரவி தவறான தகவல்களை பாடமாக தமிழர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அமைச்சர் ரகுபதி ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு விடுத்துள்ள அந்த பதிலில் தெரிவித்திருக்கிறார். மேலும் மொழி திணிப்பு எது, மொழி தேர்வு எது என்பது எங்களுக்கு தெரியும் என்றும், திணிப்பு மற்றும் தேர்வு ஆகியவை தொடர்பாக 50 ஆண்டுகாலமாக தமிழகத்தில் பல்வேறு தலைவர்களும் அறிஞர்களும் அது தொடர்பாக ஆராய்ந்து தங்களது நடவடிக்கைகளை செயல்பாடுகளை வகுத்துக் கொண்டு வருகிறார்கள் என்றும், தமிழக மக்களுக்கு இந்தி திணிப்பு தொடர்பாகவும் இந்தி மொழி தேர்வு தொடர்பாகவும் வேறுபாடு தெரியாமல் தாங்கள் எதிர்க்கவில்லை என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு அமைச்சர் ரகுபதி பதில் தெரிவித்து இப்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பிரவீன்.